இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாவின்சி ரிசால்வில் நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஃபில்டர் ஆட் பண்ணலாம், எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும், எடிட்டுக்குள்ளே போங்க. எடிட்டுக்கு போனதுக்கப்புறம் மீடியா பேனல் இருக்கும், எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்குது, இண்டெக்ஸர் இருக்குது, அப்புறம் சவுண்ட் லேயர்ஸ் இருக்குது, சவுண்ட் லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் எஃபெக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி அனிமேஷன் உங்களுக்கு நெட்லேருந்து ஆக்சுவலி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வேண்டாம்னா எனக்கு எஃபெக்டில் எந்த மாதிரி கரங்கிறது வேணும், பேசிக்காக எனக்கு வந்து அனிமேஷன் பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து சாதாரண ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். இந்த அனிமேஷன் இல்லாமல் நார்மல் டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இதுக்கு வச்சாச்சு. அதில் வந்து அதுக்கு ஒரு நேம் வந்து நாகர்கோவில்னு கொடுக்குறேன். நாகர்கோவில் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து 2 செகண்ட் போதும், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். அதை கட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணி ஆல்ட்டு கிளிக் பண்ணி இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகும். அந்த லேயரில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு நேம், இப்போ தங்கராஜன் கிளிக் பண்ணுறேன். தங்கராஜன் கிளிக் பண்ணி நம்ம நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு டெக்ஸ்ட் இதில் இருக்குது. சரிங்களா? இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வைக்கிறதா பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்னால் இதுலேருந்து இதில் அப்டேட் ஆகி அது மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ டெக்ஸ்ட்டில் வீடியோ ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் போய்ட்டு அதில் எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு வீடியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு போயிட்டிங்கன்னா அதில் வரும். உங்களுக்கு இதில் என்ன மாதிரி அனிமேஷன் வேணும், உங்களுக்கு மெர்ஜி பண்ணுற வேணுமா, இல்லை ஷார்ட்டாக வேணுமா, இல்லை அதுக்கு மேலே ஒரு லேயர் கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்படி ஆட் பண்ணி ஒரு லைட்டாக இழுத்து விட்டுட்டு இன்னொரு அனிமேஷன் மாதிரி பண்ணலாம். அது வந்து பேக்ரவுண்டு வீடியோ எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வரேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு வீடியோ இந்த கார் அனிமேஷன் ஒரு இது எடுப்போம். ஓகே, எங்கே போச்சு? ஓகே, இது அனிமேஷனோட டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு அனிமேஷன். ஓகேங்களா? எனக்கு இதில் வந்து இப்படி வேண்டாம், எனக்கு இதில் வந்து இப்படி இருக்கட்டும். அதுக்கடுத்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி போகுது, அது அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி கிச்சின்னு ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும், நிறைய எலமெண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய டவுன்லோட் வேறு பண்ணி வச்சுருக்கேன் நான். இதில் உங்களுக்கு இதில் என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன சிஸ்டத்தில் என்ன இருக்குமோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்மூத் கட் இருக்குது, அப்புறம் ஆஃப் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது, மெர்ஜி பண்ணுற மாதிரி. ஓகே, இதுதான் ட்ரான்ஸ்ஃபர். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அது வந்து அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு போகிறப்போ ஸ்மூத்தாக கட் ஆகும். அதே இது உங்களுக்கு அங்கேயுமா மேலே கீழே வைக்கணும் அப்படின்னா அது தனியாக வைக்கலாம். இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா?